ஹாய் ஹலோ இன்றைக்கி காலிஃப்ளவர் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதுசாக இது நல்லா இருக்குங்க. எப்போவுமே பக்கோடா அந்த மாதிரி காலிஃப்ளவர் ட்ரை காலிஃப்ளவர் தொக்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக காலிஃப்ளவரில் கட்லெட் பண்ணுங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கு. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போது இந்த காலிஃப்ளவரை ஒரு பூ எடுத்துட்டு அதை பாட்டாக பிரித்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes நல்லா சுட வச்சு வெளியே எடுத்துட்டோம். ஏன்னா அதில் இருக்கிற இந்த பூச்சி இதெல்லாம் சாகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வச்சுட்டு இப்போ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக சீவிடுறேன். இதை நீங்கள் மிக்சிலையும் போடலாம். நான் இந்த ஆப்ஷன் எடுத்துட்டேன். கை ரொம்ப வலிக்குது. பட் இருந்தாலும் இதை ஒரு 10 minutesல நான் சீவிட்டேன். ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். பட் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு இதை மாதிரி ரொம்ப பொடியாக தூள் தூளாக இருக்கிற மாதிரி பண்ணிடணும். இப்போ இந்த அந்த தண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துருங்க. மற்றது எல்லாத்தையுமே போட்டுருங்க. மிக்சியில் போடுறதா இருந்தால் அதை கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போது இதெல்லாமே சீவி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு 4 பொருள் தான் ஆட் பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறமேட்டு கரம் மசாலா கொஞ்சம், மிளகாத்தூள், கடலை மாவு, லைட்டாக 1 ஸ்பூன் அரிசி மாவுங்க. அப்புறம் நம்மளுக்கு உப்பு, எண்ணெய் எல்லாம் தேவை தான். எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் நம்ம போடுவோம். உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா ஃபைனாக நம்ம சீவி எடுத்தாச்சு. இப்போ எடுத்தது கூட நான் இப்போ ஒரு பெரிய ஆனியனாக கட் பண்ணிட்டேங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், மீந்தது அந்த தண்டுலாம் எடுத்துட்டேன். இப்போது இந்த பெரிய ஆனியன் ஃபைன் சாப் பண்ணதை இதில் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடுறோங்க. இது கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து தாங்க அதில் போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டாச்சு. உப்பு போட்டிருக்கோம். உப்பு நான் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு போடுவேன். கடலை மாவு இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் இதை பிசையணும். அரிசி மாவும் போடணும், கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக. லாஸ்ட்டாக போடுறேன். இது ஃபஸ்ட்டு இந்த மிக்சிங்கை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இந்த மிக்சிங் நம்மளுக்கு கையில் இப்படி பிடிச்சி உருண்டையாக பிடிச்சி நம்மளுக்கு வடை எப்படி தட்டுவோம், இந்த மசால் வடை அந்த மாதிரி நம்ம தட்டுற மாதிரி இருக்கணுங்க. அதுக்காக அந்த பதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. கட்லெட் பண்ணுறதுக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். கையில் பிடிச்சி வடை தட்டினா எப்படி வருமோ அதே மாதிரி இது வரணும். அந்த மாதிரி பதத்தில் நம்ம அந்த திக்னஸை பார்த்துட்டு வடை மாதிரி தட்டிட்டு தோசை தவாவில் இதை டபுள் சைடு ஸ்லோ குக் பண்ணணுங்க. இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், டாப்பில் 2 நிமிஷம், பாட்டமில் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு ரெடி ஆகிடுங்க நம்ம கட்லெட்டு. அவ்வளோதாங்க. இதை நான் பார்த்து செக் பண்ணி போடுறேங்க. இந்த நம்ம பிசைஞ்சு வடை மாதிரி தட்டி எடுக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்காக நான் அந்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுறேங்க. அந்த கடைசியாக அரிசி மாவு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காக அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டால் போதும். நிறைய போட தேவையில்ல. 1 ஸ்பூன் ஆர் 1.5 ஸ்பூன் கலந்தால் போதும். இப்போ பாருங்கள், வடை மாதிரி நான் தட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இது 2 நிமிஷம் இதுக்கு டைம் எடுக்கும்ன்ட்டு நான் இப்போ இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு எடுத்தாச்சுங்க. ஸ்லோ குக் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மேலே இருக்கிற டாப் நல்லா அடி பிடிச்சிரும். அதனால் ஸ்லோ குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா உள்ளே நல்லா வெந்துருங்க. அவ்வளோதாங்க. காலிஃப்ளவர் கட்லெட் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பருப்பு போடாமல் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாங்க கட்லெட்டு. உருளைக்கிழங்கு மட்டும் ஆப்ஷன் கிடையாது, இதுவும் ஆப்ஷன் தாங்க ஹெல்த்தியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.